ஜெபம். ஸ்தோத்திரம் பிரார்த்தனை, ஸ்தோத்திரம் சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தின் இந்த கடைசி புதன்கிழமையில வந்திருக்கிறோம் சுவாமி. இம்மட்டுமாய் 9 மாதங்களை கடக்கவும் உதவி செய்திருக்கிறீர். இவ்வளவு நாட்களும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து போக்கில வரத்துல பிரயாணங்களில ஆண்டவரே தூர தேச பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் கூட சுவாமி கூட இருந்து காத்து வழி நடத்தி வந்த தயவுக்காக நன்றி சுவாமி. கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். இந்த நேரத்துல உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே சற்று நேரம் வசனங்களை தியானிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை நிறுத்தார், எங்களை ஆசீர்வதியும். இந்த நேரத்துல ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தாரும், தடைகள் இல்லாம நாங்க தியானிக்க உதவி செய்யும். ஆண்டவரே வர இருக்க மக்களை சீக்கிரம் அடைத்து சாட்சியுடைய கருத்துல கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். நாம 24 அதிகாரங்களை முடிச்சிருக்கோம் இல்லையா? 24ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது நாம் பார்த்தோம், அது நமக்கு மகா உபத்திரவ காலங்களில் நடைபெறுகிற காரியங்களையும் அவருடைய ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை குறித்தும் அந்த அதிகாரத்திலே சற்று வாசித்தோம். அதன் தொடர்ச்சியாக 25ஆம் அதிகாரத்திலையும் நாம் அதன் காரியங்களை பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த அதிகாரத்தின் ஒரு டோன் அல்லது இந்த அதிகாரத்தினுடைய தீம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, பிரைஸ் தி லார்ட், கர்த்தரை துதிப்பது. நம்ம ஒருத்தர் பார்க்கும்போதே நம்ம கர்த்தரை துதிக்கும்படியாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். யூதர்கள் ஒருத்தர் பார்க்கும்போது என்ன சொல்லி வாழ்த்துவாங்க தெரியுமா? மாரநாதா. அதை விட ஜெனரலா யூதர்கள், நாட் கிறிஸ்டியன்ஸ், யூதர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஷாலோம், சமாதானம், ஷாலோம் சொல்லுவாங்க. இவங்க ஷாலோம் சொல்லுவாங்க, அவங்க ஷாலோம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லி விஷ் பண்ணுவாங்க. இப்ப நாம அதோட மேல ஒரு காரியமா பிரைஸ் தி லார்ட்னு சொல்றோம். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. இப்ப இதை குறித்து நம்ம எப்போ பிரைஸ் பண்ண முடியும், ஏன் பிரைஸ் பண்ணணும், இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். முதல் வசனத்தை நம்ம பார்க்கும்போதே அது ஒரு டிசிசிவ் ஸ்டேட்மெண்ட்டா நாம பார்க்கிறோம். கர்த்தரை நாம் அந்த தீர்க்கன் சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தை நான் துதிப்பேன், ஏன்னா நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியும் ஆனவைகள். ஒரு நிமிஷம் கதவை அடைச்சிட்டு வந்தார். கிளம்பிட்டீங்களா? போயிடுங்க. அப்போ 24ஆம் அதிகாரத்துல நாம் முக்கியமாய் பார்த்தது அவருடைய நியாய தீர்ப்பும் அந்த காலங்களிலே இருக்கக்கூடிய மகா உபத்திரவ காலங்களை குறித்தும் வாசித்தோம். ஆனா அதிலே ஒரு சிறு கூட்டம் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள் என்றும் பார்த்தோம். ஏன்னு சொன்னா அவங்க கர்த்தர் மேல தன் நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அந்த நியாய தீர்ப்பின் மத்தியிலும் அவங்க கர்த்தருடைய நீதியை கண்டு கர்த்தர் தங்கள் மேல் வைத்திருக்கிற இரக்கத்தை பார்த்து அவர்கள் துதிக்கும்படியாக ஒரு சின்ன கூட்டம் இருந்ததை பார்க்கணும். சோ கர்த்தரை துதிக்கணும்னு சொன்னா முதல்ல நாம் கர்த்தரை அறிஞ்சிருக்கணும்.
நம்ம கர்த்தரை துதிப்பதற்கு கர்த்தர் யார் என்று நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அவரை யார் என்று அறிந்து நாம் துதிக்க வேண்டும். அதாவது praise the Lord for what God is to you. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, praising the Lord with a decision. இந்த இடத்துல நான் கர்த்தரை துதிப்பேன், அது ஒரு டிசைசிவ் ஸ்டேட்மெண்ட். அப்படி ஒரு டெசிஷன் நமக்கு வேணும். அப்படி நாம கர்த்தரை துதிக்க முடியாதபடி நமக்கு இருக்கிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் அது நமக்கு ஆண்டவரை துதிக்க முடியாதபடி தடையா இருக்கும். அப்படி தடையா இருக்கிற காரியங்கள் நமக்கு அது விக்கிரகங்களாய் மாறிவிடும். எது நம்மை தடுக்க அப்படி தடையா இருக்கும்? துதிக்க முடியாதபடி இருதய கடினம், நன்றி இல்லாத இருதயம், அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க முடியாத ஒரு காரியம், அவருடைய மகத்துவங்களை குறித்து புரிந்து கொள்ள முடியாத இருதயம், இதெல்லாம் சாதாரணமா ஒரு கிறிஸ்தவருக்கு, ஆண்டவருடைய பிள்ளைக்கு இருக்காது. அவங்களுக்கு எதிலேயும் கர்த்தருடைய மகத்துவத்தை பார்க்க தெரியும், எதிலேயும் ஒரு நன்மையை பார்க்க தெரியும், எதிலும் கர்த்தரை துதிக்க அவர்களுக்கு தெரியும். அந்த மகா உபத்திரவ காலத்துல அப்படித்தான் அந்த ஒரு சின்ன கூட்டம் கர்த்தரை துதித்ததாக நாம் வாசிக்கிறோம். பூமியின் எல்லை எங்கிலும் நீதிபரனுக்கே மகிமை என்று புகழும்படியான ஒரு கூட்டம் இருந்தது. சோ நாமும் நம்முடைய ஆராதனை சமயங்களில, ஆராதனைன்னு சொல்லும்போது நாம ஒவ்வொருவருமே நம்முடைய ஒவ்வொரு நாளிலும் ஆராதிக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஏதோ சபைக்கு சென்றாதான், விசுவாசிகளோடு சேர்ந்துதான் என்னால் ஆராதிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை இருந்தா அதுக்கு நாம் இன்னும் கொஞ்சம் வளரணும்னு அர்த்தம். தனிப்பட்ட விதத்திலேயே தனிமையில நாம் செபிக்கும் போதே நம்மால கர்த்தரை ஆராதிக்க பழகணும். அதுக்கு நம்ம வேணும்னா சில எய்ட்ஸ் வச்சுக்கலாம், ஆனா நாம ஆராதிக்கணும். இப்போ வசனங்களை வசிச்சாலே நமக்கு கர்த்தரை ஆராதிக்க முடியும். ஆராய்ந்து பார்க்க முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் இல்லையா? யோசனையில் பெரியவர், செயல்களில் மகத்துவமானவர். இப்ப கூட நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இதை சொல்லுங்களேன். அவருடைய அவரை புகழுவதற்கு, அவரை ஆராதிப்பதற்கான அவருடைய குணாதிசயங்களை, ஆட்ரிபியூட்ஸ ஒவ்வொருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். டேக் பண்ணிக்கலாம். இப்ப நான் சொல்லிட்டு ஒருத்தரை டேக் பண்றேன், அப்படியே அடுத்தவங்களை டேக் பண்ணணும். சரியா? இப்ப நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். நீங்க யாராவது டேக் பண்ணுங்க. யாராவது சொல்லுங்க. விண்ணப்பத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறதே. சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், சர்வலோக நியாயாதிபதி. தேவரீர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். உன்னதமானவர், அல்பா ஒமேகாவானவர், 7 குத்து விளக்குகளின் நடுவே உலாவி வருகிறவர், இருக்காங்களா? நியாயாதிபதி. வெரி குட். எஸ். சோ இப்படி நாமே இப்படி செய்ய முடியுது இல்லையா? இது மாதிரி நாம் சற்று நேரம் நம்முடைய ஜெபத்துல யோசித்து அவரை ஆராதிக்க பழகி கொள்ள வேண்டும். இங்க தீர்க்கரதான் சொல்றாரு அந்த முதல் வசனத்துல, நான் ஆராதிப்பேன், நான் துதிப்பேன், அவருடைய ஆலோசனைகள் பெரிதா இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். சோ கர்த்தர் இதை அதிகமாய் விரும்புகிறார். நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கணுமா? ஒரு இமோஷன்ல வரக்கூடாது, உணர்ச்சி பூர்வமா, உணர்வு ஒரு ஒரு உணர்ச்சியின் எழுச்சியாய் அந்த ஆராதனை இருக்கக்கூடாது. நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கணும்னு சொன்னா, அவருடைய காரியங்களை நினைப்பவர்களாக, எண்ணி பார்க்கிறவர்களாக. ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? என்ன பாட்டு அது? ஞாபகம் வருதா? நான் என்ன பாட்டை சொல்ல விரும்புறேன்?
எண்ணி எண்ணி துதி செய்வாய்ன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. எண்ணினை துதி செய்வாய் எண்ணில் அடங்காத அதான் கிருபையற்காய் இந்த ஆ, தாங்கும் தம்புய. எண்ணி எண்ணி துதி செய்ய, எண்ணி எண்ணி துதி செய்ய பழகி கொள்ளணும். சோ அது வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமா நமக்கு நடக்கிற ஒரு சம்பவத்துக்காக, அல்லது இப்படி ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய காரியம் அப்படின்ற ஒரு வெற்றி, அதுக்காக மாத்திரம் அல்ல, சாதாரணமா நாம வந்து நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்கிற எல்லா காரியங்களுக்காகவும் நாம எண்ணி எண்ணி துதி செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம இதையெல்லாம் எதன் அடிப்படையில செய்யணும்னு சொல்லி பார்த்தோம்னா, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக, கர்த்தருடைய வார்த்தையின் நிமித்தமாக நாம் இதை செய்ய வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கு? நம்ப தகுந்ததா இருக்கு, மாறாதது, ஒரு உறுப்பு கூட மாறாது இல்லையா? பர்வதம் நிலை பெயர்ந்தாலும் பூமியே மாறினாலும் என்னாகாது? அவருடைய வார்த்தைகள் என்றும் மாறாதது. So reliable. His words are reliable. அடுத்ததா enriching. அது நமக்கு பலன், அதுதான் நம்முடைய மன்னா, அதுதான் நம்மை ஊக்கப்படுத்துகிறது, அதுதான் நமக்கு உற்சாகம் ஊட்டுகிறது. ஸோ enriching. மூணாவதா everlasting. நித்திய நித்தியமாய் இருக்கக்கூடிய வார்த்தைகள், காட்ஸ் வேர்ட். ஸோ இதை உணர்ந்து இதன் அடிப்படையில நம்முடைய ஆராதனை இருக்க வேண்டும். அதனாலதான் ஜெபம் செய்யும் போது, கர்த்தரை ஆராதிக்கும் போது, நம்ம பல சமயத்துல பல வேலைகளை செஞ்சுக்கிட்டே கூட நம்ம ஆராதிக்கிறோம் மனசுக்குள்ள. ஆனா ஒரு நேரத்தை நம்ம என்ன செய்யணும்? பிரத்யேகமா உட்கார்ந்து வேதத்தை வைத்து வசனங்களை வாசிக்க நாம என்ன செய்யலாம்? ஆராதிக்கலாம். இன்னும் நிறைய பேர் எல்லாம் சில புஸ்தகங்கள்லாம் வச்சிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பஸ்ல போறதுக்கெல்லாம் கூட அந்த நேரத்துல எடுத்து நம்ம பார்க்கணும்னு நினைச்சா 1000 ஸ்தோத்திர பலிகள்னு சின்ன சின்ன புக்குங்க இருக்கு. அதுல வந்து நிறைய இருக்கும். ஆல்பபெட் பிரகாரம் ஆல இருந்து அப்படியே இருக்கும். நிறைய ஆல வர அப்பா பிதாவே, அன்பான ஆண்டவரே, இப்படி 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 உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்லாம் வந்து வரிசையா எழுதியிருக்கும். அப்படி கூட நம்ம பயன்படுத்தி செய்யலாம். டிராவல் பண்ணும்போது எல்லாம் கூட நாம அப்படி என்ன செய்ய முடியும்? அவரை ஆராதிக்க முடியும். அந்த புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு பைக்குள்ள வச்சுக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சின்ன புக்கா இருக்கும், அது பைக்குள்ளேயே போட்டு வச்சுக்கலாம். எப்பப்போ வேணுமோ அதை எடுத்து வாசிக்கலாம். வாசிச்சு ஆண்டவரை துதிக்கலாம். நம்ம நிறைய என்ன செய்யறது தெரியறது இல்லை. டிராவல் பண்ணும்போது போர் அடிக்குது அப்படின்லாம் நம்ம சொல்றோம்ல. இப்போ இந்த மாதிரி காரியங்களை செஞ்சா நமக்கு அது ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரயோஜனமாய் இருக்கும். சரி, இப்ப 2வது வசனம், அங்க இப்படி சூழ்நிலையில அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. நீர் நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்தை பாழுமாக்கினீர், அந்நியரின் ராஜதானியை ஊராயிராதபடிக்கு என்றைக்கும் கட்டப்படாதபடிக்கும் செய்தீர். ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள், கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும். அவருடைய கரத்தின் செயல்கள் எப்படி இருந்துதான் இப்படியான ஒரு நிலைமை. அதாவது நகரமே மண்மேடு, எருசலேமே இல்லை, அங்கெல்லாம் மண்மேடு, எல்லா பட்டணமும் அழிந்து போயிடுச்சு. அப்படியான ஒரு சூழ்நிலையில இந்த மக்கள் அவரை துதிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். கர்த்தர் வந்து எந்த நகரத்தையும் அவ்வளவு சுலபமா இப்படி அழிக்க மாட்டார். கர்த்தர் கட்ட விரும்புகிறவர், இடித்தாலும் அதை கட்டுவேன் என்று சொல்லுகிற தேவன். ஆனா ஏன் அவருடைய சொந்த நகரத்தையே இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த ஜனங்கள் கர்த்தரை ரிஜெக்ட் பண்ணதுனால, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாததினால்தான், கர்த்தரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாததினால்தான் அந்த நகரம் அவ்வளவு பாழாய் போகும்படி கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இது ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம். நம்ம அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் யோசிச்சுக்கணும். ஹிஸ்டாரிக்கலாவும் நம்ம எல்லா இன்சிடென்ட்ஸையும் நினைவு கூறணும். இப்போ இதோட எழுதுற நாட்கள் வந்து
இன்னும் சிறைப்பிடிக்கக்கூடிய முன்னால எருசலேம் ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறதுக்கு முன்னால் எழுதப்பட்ட வசனங்கள். சரியா? அப்போ இந்த புத்தகத்தை அவர் 700ல எழுதியிருக்கிறார். 800ல இருந்து 700 அந்த நாட்கள்ல எழுதியிருக்கிறார். அப்போ சிறைப்பிடிக்கப்பட்டதே 500க்கு அப்புறம் தான். அப்ப இந்த நூற்றாண்டிலேயே அவர் இனி வரப்போகிற சூழ்நிலைகளையும் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள் என்பதையும் அங்கே சொல்லுகிறார். இதனுடைய ஒரு முன் சுவையா சின்ன சின்ன காரியங்களா அப்படியே அந்த நாட்கள்ல இப்ப பூமி அதிர்ச்சின்னு சொல்றோம். கடைசி நாட்கள்ல பூமி அதிர்ச்சி இருக்கணும். இப்ப நமக்கு நிறைய பூமி அதிர்ச்சிகளை கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இப்ப இதுதான் கடைசியான பூமி அதிர்ச்சியா? இல்ல, ஆனா அதுக்கு முன்னால நடந்துகிட்டே இருக்குது. சோ இப்படி அங்கேயும் அப்பவே நிறைவேறின ஒரு சில தீர்க்க தரிசனமும் பிற்காலத்தில் நிறைவேறுகிற தீர்க்க தரிசனமும் நம்முடைய நாட்களுக்கும் பிறகு இனிவரும் நாட்களிலே உலகத்தின் கடைசி எஸ்கட்டலாஜிக்கல் ஃபுல்ஃபில்மெண்ட் கடைசி நாட்களில நிறைவேறுகிற தீர்க்க தரிசனங்களும் உண்டு. அப்படியாக அவர் பேசுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ சோதோம் கொமோராவை அழித்தாரு. சோதோம் கொமோராவை அழிக்கிறதுக்கு என்னாச்சு? காரணம் என்ன? அவங்க அக்கிரமம் அவ்வளவு பெரிதா இருந்தது. அப்படியே அதனுடைய மேக்சிமம் லெவலுக்கு அந்த அக்கிரமம் பெரியதை நாம் பார்க்கிறோம். அப்ப அவர் வேற வழியே இல்லாம நோவா காலத்துல வெள்ளம் கொண்டு உலகத்தை அழித்தது போல நான் மனஸ்தாபப்படுகிற இந்த மனுஷனை ஏன் நான் உருவாக்கினேன்னு சொல்லி அவர் அப்படி சொல்லி அந்த உலகத்தை அழிக்கிறாரு. ஆனா உலகத்தை முழுசும் அழிக்கும் போது அதுல ஒரு கூட்டத்தை, ஒரு குடும்பத்தை, 8 பேரை, வெறும் 8 பேர், ஒரே ஃபேமிலி, அவங்கள காப்பாற்றினார். அப்படிப்பட்ட ஃபேமிலியா நம்ம ஃபேமிலி இருக்கணும். நம்மளுடைய குடும்பங்கள் இப்படிப்பட்டதா இருக்கணும். கர்த்தரால் காப்பாற்றப்படுகிற குடும்பமா இருக்கணும். இப்ப சோதம் கொமோரா அழிக்கும் போது லோத்தின் குடும்பத்துக்கும் நோவாவின் குடும்பத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம். அவங்க எல்லாரும் ஒரே விசுவாசத்துல இருந்தாங்க. நோவாவின் குடும்பத்துல, லோத்தின் குடும்பத்துல அவருடைய மருமக்கள் அப்படி இல்லை. அவர்கள் தேடும் போது அவர்கள் வரமாட்டேன்ட்டாங்க. இப்ப இவங்க பிள்ளைகளும் இவங்களை மாத்திரம்தான் வந்தாங்க. அப்பவும் ஏஞ்சல் சொல்றாரு, உனக்கு இருக்கிற உறவு முறை யாராவது இருந்தா அவங்களையும் கூட்டிட்டு வாங்க. யாரும் அந்த விசுவாசத்துல இல்லை. நம்ம குடும்பங்கள் அப்படி இருக்கக்கூடாது. அதுக்காக நம்ம செபிக்கணும். நாம கர்த்தரோடு போகும்போது நம்ம குடும்பமும் கர்த்தரோடு வருவதற்கு, நம்ம குடும்பங்களுக்காக, நம்முடைய உறவு முறைகளுக்காக, இனஜனத்திற்காக நாமும் செபிக்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் காக்கிறதுல உண்மை உள்ளவரா இருக்காரு. அவர் நீதி உள்ளவர்களை காப்பார், அவர்களுடைய தேவைகளை சந்திப்பார். எல்லா பக்கமும் பஞ்சம், கோசேன் நாட்டுல மாத்திரம் பஞ்சம் இல்ல. கர்த்தர் அப்படி ஆச்சரியமா செய்வார். இப்பதான் நம்ம சொன்னோம், ஆராய்ந்து பார்க்க முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன்னு. கர்த்தர் அப்படி செய்வாரு. இது நடக்குமா? உலகத்துல இப்படி நடக்க முடியுமா? நடக்க முடியும். அப்படி காத்து கொள்ளுகிற கர்த்தர். அப்ப அவரை நம்பணும், அவரை நாம மகிமைப்படுத்தணும். கர்த்தர் இப்படி ஒரு நியாய தீர்ப்பை அவர் எதுக்கு செய்யறாருன்னு சொன்னா, ஒரு கூட்டம் கர்த்தரை மகிமைப்படுத்தவும், இன்னொரு கூட்டம் கர்த்தரை கண்டு பயப்படணும். இந்த நியாய தீர்ப்பை கண்டு பயப்படணும். இந்த 2 காரியத்துக்கு தான் கர்த்தர் இந்த நியாய தீர்ப்புகளை அனுமதிக்கிறார், செய்கிறார். அது பெரிய நியாய தீர்ப்பு கடைசியில. ஆனா அவ்வப்பொழுது அனுதினமும் நியாய தீர்ப்புகள் உண்டு. நம்ம வாழ்க்கையிலே நம்ம பார்க்கிறோம்ல, அப்பப்போ கர்த்தர் சில காரியங்களை நமக்கு தட்டுறாரு, அடி கொடுப்பாரு, பட்டுன்னு வைப்பாரு. சில வார்த்தைகள்ல, சில எச்சரிப்புகள்ல, சில கண்டிப்புகள்ல நம்ம கண்டிப்பார். ஏன்னா கர்த்தர் நம்மை நேசிக்கிறவர், காத்து கொள்ளுகிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் நீதியுள்ளவைகள். சரியா? இப்ப 4ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். பாருங்க, அவங்க கொடுமையானவர்களுடைய சீரல்னு சொல்லும் போது
அந்நாட்களில அவங்களுக்கு இருந்த பிரச்சனை அசீரியர்கள், எகிப்தியர்கள், இவர்களுடைய போராட்டம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாபிலோனியர்கள், அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெர்சியர்கள், மேதியர்கள், ரோமர், இப்படி அவங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி அந்த சீரல்ல அவங்கள அடிக்கிறது எப்படி அடிக்குமா, பெருவெள்ளம் போல இருக்குமா. இன்னைக்கு இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால படிக்கும்போது நமக்கு அதை விஷுவலைஸ் பண்ண முடியல. ஆனா இன்னைக்கு பெருவெள்ளம்னா உடனே நமக்கு காட்சியில வர்றது என்ன, நம்ம பாக்குற இந்த கிளவுட் பர்ஸ்ட். அப்படியே வீடு, காரு, பில்டிங்கு, தண்ணி, குப்பை, மனுஷர் எல்லாம் ஒரே கூட்டமா அடிச்சுட்டு போகிறத பாக்குறோம். ஒரு வேகமா அடிச்சுக்கிட்டு போறத பாக்குறோம். நாட் வெரி சும்மா அப்படியே ஓடிட்டு இருக்கிற தண்ணியில வர்றதே அப்படியே புயல் மாதிரி அப்படியே வந்து அள்ளிட்டு போகுது, வாரிக்கிட்டு போகுதுன்னு சொல்லுவாங்களா, அப்படி வாரிக்கிட்டு போகுது. அப்படி வரும்போது எதையுமே செய்ய முடியாத, தப்பிக்கவே முடியாத, பெரிய மாடி இருக்காது, ஹெலிகாப்டர் இருக்கு, இல்ல பெரிய சேஃப் பிளேசஸ் இருக்கு அப்படின்னா தப்பிச்சுக்க முடியும். ஆனா இவங்க ஏழை, இவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, இருக்கிறதே பிளாட்ஃபார்ம், அடிச்சுட்டு போனா போக வேண்டியதுதான். அவர்களுக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானேன். இந்த பிரச்சனை இப்படி வந்து வரக்கூடிய பெருவெள்ளம் போல வருகிற சீரல், கொடுமையானவர்களின் சீரல் வெறும் போரினால் மாத்திரம்தான் ஏற்படும்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு நடக்கிற இன்றைய சூழ்நிலையில நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இனத்துக்கு இனம், ஒரு சின்ன கூட்டத்துல, ஒரு குடும்பத்திலேயே இன்னைக்கு ஒதுக்கி வைக்கிறது, அதுல பிரச்சனைகள் ஏற்படுகிறது, இந்த மாதிரி சீற்றங்கள் வருகிறது, இதெல்லாம் நடக்குது. ஆணவ கொலைகள் அப்படின்னு எல்லாம் பேப்பர்லாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு இப்ப ரீசெண்டா அந்த மதுரையில ராகிங், ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ஒரு ராகிங் நடக்குது. அதுவும் இந்த மாதிரி சீற்றம், இதெல்லாம் கூட நடக்கும். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல வேற வழியே இல்லை, தப்பிக்கிறதுக்கே வழி இல்லை, யாருமே துணை இல்லை. ஆனா கர்த்தரை அறிந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்பொழுது வந்து என்ன செய்வேன், உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்து, கர்த்தர் செய்வார். அப்பா அப்படி வரக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்பிக்கையான வார்த்தையை சொல்றார் தீர்க்கன், அவங்களுக்கு தப்புக அடைக்கலமாகவும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய். நம்ம வெயில்ல போனாதான் நிழலுடைய அருமை தெரியும். நம்ம நிறைய சமயம் வெயில்ல கார்ல போறோம், அதனால நமக்கு தெரியல. அப்ப கூட ஏசி ஏத்துங்கன்னு சொல்லுவோம். ஆனா வெயில்ல நடந்தோம்னா தான் ஒரு மரத்து நிழல் கிடைச்சிச்சுன்னா அப்பான்னு மூச்சு விடுறதுக்கு நமக்கு முடியும். அப்போ அந்த மாதிரி காட்ஸ் பிரசன்ஸ் வில் பி வித் அஸ். God will be with us. God will give us that sweet presence, comforting presence. அது நமக்கு ஆறுதலா இருக்கும், நமக்கு அந்த நேரத்துல அது பலனா இருக்கும், அது நமக்கு ஒரு திடனா இருக்கும், ஒரு தப்பிச்சு ஒளிஞ்சு கொள்ளக்கூடிய அடைக்கலமா இருக்கும். நீதிமான் அதில் ஓடி ஒளிந்து கொள்வான். அப்படி ஒரு ஒரு அடைக்கலமாய் கர்த்தர் நமக்கு இருப்பார். அதே போல இன்னொன்னு செய்வார். 5ஆம் வசனத்துல அதுல பாக்குறோம், வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல். இப்போ வெயில் காலத்துல நம்ம அடுப்பெல்லாம் எரிச்சா அந்த காங்கு சீக்கிரத்துல அணையாது. ஆனா அப்படி அந்த உஷ்ணத்தை ஒரு மேகம் போல வந்து கர்த்தர் அதை தணிப்பாராம். இப்ப அந்த உஷ்ணம் என்ன, பேச்சு, அங்க நடக்கிற ஒரு சூழ்நிலை, அது அனுபவிச்சாதான் தெரியும். ஒருவேளை அது அந்த குடும்பத்துல இருக்கலாம், வேலை பார்க்குற ஸ்தலங்கள்ல இருக்கலாம், அல்லது நேபர்ஸ் பக்கத்து வீட்டுல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அவங்க நமக்கு இப்படி ஒரு லிவிங் என்வாயன்மெண்ட் இந்த மாதிரி இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி,
இட் கேன் பி எனிதிங். ஜஸ்ட் ஒரு நம்ம தெரிஞ்ச எக்ஸாம்பிள் சொல்றேன். இட் குட் பி எனிதிங். இந்த பார்டர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாருங்க அப்படித்தான் இருக்கும். இந்த நேரமும் பிரச்சனை, இந்த நேரமும் ஒரு திகில், இந்த நேரமும் ஒரு பயம், இந்த மும்முரம், குண்டு சத்தம், காசா ஸ்ட்ரிப், இஸ்ரேலுக்கு வந்த ஒரு இதே அதுதான். எல்லா நேரங்கள்லயும் அவங்களுக்கு குண்டு சத்தமும், இந்த டேங்க்ஸ் ஓடுறதும், வறுமையும், பஞ்சமும். பவுலே அந்நாட்கள்லயே காசு கலெக்ட் பண்ணாருன்னு பாக்குறோம் இல்லையா? தர்ம சகாயம் பண்ணும்படி அங்க இருக்கிற ஊழியர்களுக்கு. So it has been like that. Though it is the blessed land, it has got all blessings. Yet அந்த இடம் அப்படித்தான் இருக்கு. ஒரு உண்மையான சமாதானத்தை காண முடியாத ஒரு இடம். அப்படித்தான் இங்கேயும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் அவர்களை மூடிக்கொள்வார், அவர்களை காத்து கொள்வார். பலவந்தரின் ஆரவாரம் தனி. அவர்களுடைய அந்த கோஷ்டம், அவங்களுடைய அந்த வீரியம் அப்படியே தனியும். ஏன்னா மோத முடியாது. கர்த்தரை எதிர்த்து நிக்க யாரால முடியும் இல்லையா? அவ்வளவு ஒரு பயங்கரமான அவர் நமக்கு ஸ்ட்ராங் ஹோல்டா இருப்பாரு. அவரை மீறி யாரும் நமக்கு எதுவுமே செய்ய முடியாது. இதுதான் சங்கீதக்காரனும் அவருடைய சங்கீதங்கள்ல 9ஆம் சங்கீதம், 62ஆம் சங்கீதம், இதுல எல்லாம் அவர் சொல்லி இருக்கிறத நாம பார்க்கிறோம். ஆனா God is always concerned about the poor. Poor are the blessed, both in spirit and otherwise also, because God always take care of them. மற்றவங்களுக்கு நம்ம தேவைகளை நாமே சந்தித்து கொள்ள முடியும். ஏன்னா அவர் நம் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிச்சிருப்பாரு. அதன் மூலமா அது ஒரு வகையான ஆசீர்வாதம். ஆனா எல்லாத்துக்குமே கர்த்தரையே நோக்கி பார்க்கிற ஒரு சிலர் உண்டு. அது ஒரு பெரிய அனுபவம். கர்த்தர் அதை அழகாய் அவர்களுக்கு நடத்துவார். அதுல விசேஷமா God always takes care of the poor and the needy. He will protect them. He will provide for them. So that is why God is worthy of our praise. அவர் இவ்விதமாயெல்லாம் அவர் நாம எண்ணி பார்க்கணும்னு சொன்னா நாம எண்ணி பார்ப்போம். எப்படின்னா, எனக்கு போன வாரம் தலைவலி இருந்துச்சு, அந்த தலைவலியிலிருந்து எனக்கு விடுதலை தந்தீங்க ஆண்டவரே. எனக்கு வேலைக்காரமா வரல, அது எனக்கு வேலைக்காரமா கிடைக்க வச்சீங்க. எனக்கு இது வாங்கணும்னு நினைச்சேன், எனக்கு காசு கிடைக்க பண்ணினீங்க, நான் வாங்க முடிஞ்சு. இப்படிதான் நம்முடைய லிஸ்ட் போயிட்டு இருக்கோம். ஆனா இங்க இவர் லிஸ்ட் கொடுக்கிறாரு. எப்படி லிஸ்ட் கொடுக்கிறாரு? இந்த மாதிரி கர்த்தருடைய ஆட்ரிபியூட்ஸ, கர்த்தர் செய்கிற அவருடைய செயல்பாடுகளை தேச அளவுல, நேஷனல் லெவல்ல, இன்னைக்கு நம்ம நேஷன்ஸ்க்கு என்ன செஞ்சிட்டு இருக்காரு நமக்கு தெரியுமா? கர்த்தர் எப்படி நம்ம காப்பாத்திட்டு இருக்காரு? கர்த்தர் நமக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அந்தந்த நேரத்துல தகுதியா கர்த்தர் எப்படி வழி நடத்திக்கிட்டு வர்றாரு, இதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். சோ இப்படிதான் கர்த்தரை நாம துதிக்க அழைக்கப்படுகிறோம். இப்போ திடீர்னு அவர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை சொல்றாரு. இது ஒரு பின்னாட்களில் நடக்கும் ஒரு தீர்க்க தரிசனம். அந்நாட்களிலும் நடந்த ஒரு காரியம். என்ன சொல்றாருன்னா, சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அங்க அழிவு, மண்மேடு, நியாய தீர்ப்பு இதெல்லாம் முடிஞ்ச உடனே அங்க கொஞ்சம் பேர் துதியப்படுத்துவாங்க. ஜஸ்ட் ஃபியூ வில் பி தேர் அப்படின்னு பாக்குறோம். ஆனா இப்போ என்ன சொல்றாரு? அப்ப இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அன்றைக்கு இருந்த அத்தனை ஜனங்களையும் கூட்டி ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது என்ன விருந்தா இருக்கும்? கொழுமையான பதார்த்தங்கள், பழமையான திராட்சரசம், உள்ளதுல பெஸ்ட். When God gives, it will be the best. நாம அவசரப்பட்டு எடுத்தோம்னா அதுல முக்கால் அரை இதுல நாம எடுத்துருவோம். கர்த்தர் கொடுத்தா அது பூரணமானதா இருக்கும், பெர்ஃபெக்டா இருக்கும், த பெஸ்டா இருக்கும். அப்படியான விருந்தை அவர் தருவாருன்னு சொல்லி நாம பார்க்கிறோம்.
இது எந்த மலை மேல நடக்கும்? சியோன் மலை மேல. ஏன்? அங்கதான் எருசலேமே இருக்கு. அப்ப இதை நம்ம எப்படி அந்த இத பார்க்க முடியும்? வெற்றியின் விருந்தாக, ஒரு கழிப்பின் விருந்தாக. அந்த முழு பிரச்சனைகளும் ஓய்ந்து போச்சு. அந்த போராட்டத்தை எல்லாம் அவர் தனிய வச்சார். அந்த கொடுமையானவர்களின் சீற்றலும் எல்லாம் குறைச்சிட்டாரு. மும்முரத்தை, வார்த்தைகள் அப்படிதான் இருக்கு. மும்முரத்தை தனிய பண்ணுவேன். அதெல்லாம் தனியா பண்ணிட்டாருன்றதுனால God gives a feast. இது கர்த்தருடைய விருந்து. இது யார் சொன்னது? சேனைகளின் கர்த்தர். கர்த்தரே இதை சொன்னார். சோ அப்படிப்பட்ட ஒரு விருந்தை நமக்கு தருவாருன்னு சொல்லி பார்ப்போம். வேதத்துல நம்ம ஒரு சில விருந்துகளையும் பார்த்திருக்கோம். இனி நடக்க போகிற விருந்துகளும் உண்டு. அதுல பங்கு பெற வேண்டியவர்களாய் நாம இருக்கோம். பட்ட விருந்து என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல நாம ஆட்டுக்குட்டியானவருடைய விருந்தை பார்ப்போம். ஆட்டுக்குட்டியானவருடைய இந்த விருந்து எங்க நடக்கும்? கடைசி அவருடைய 2ஆம் வருகையில அவர் வருவார். சேனையின் கர்த்தராய் வருவார். அவருடைய நாமம் பரிசுத்தம் என்று வரும். வாயில இருபுறம் உள்ள பட்டயம் வச்சிருப்பாரு. வெள்ளை குதிரை மேல வருவாரு. அவர் என்ன செய்வாரு? அந்த விருந்தை நடத்துவார். இந்த விருந்துக்கு யாரையெல்லாம் அழைப்பார் தெரியுமா? வானத்தில் இருக்கிற பட்சிகளை எல்லாம் அழைப்பார். வசனம் அப்படிதான் சொல்லுது. வெளிப்படுத்த விசேஷம் 19ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம்னா, பறவைகள்லாம் அந்த பிணங்களை சாப்பிட்டு செல்லும். அப்படிப்பட்ட ஒரு விருந்து. அது அப்ப இருந்து கல்யாண விருந்துன்னு ஒண்ணு இருக்கு. அவருடைய கல்யாண விருந்து. அதை குறித்து நம்ம எங்க வாசிக்கிறோம்? மத்தேயுல வாசிக்கிறோம் இல்லையா? அந்த விருந்துக்கு நாமும் அழைத்து செல்லப்படப்போம். நமக்கும் அந்த அழைப்பு இருக்கு. அந்த விருந்துக்கு செல்வதற்கு நமக்கும் அழைப்பு உண்டு. அந்த அழைப்புல நாம செல்லும் போது நாம எப்படி செல்லணும்னா, தகுதியானவர்களாய் செல்ல வேண்டும். இப்ப ஒரு பார்ட்டிக்கு போகணும்னு சொன்னா அதற்கான எல்லாவித ஆயத்தங்களும் நம்ம செஞ்சிருக்கணும் இல்லையா? அந்த பார்ட்டி அட்டென்ட் பண்றதுக்கு நமக்கு வேண்டிய சகல ஆயத்தங்களும் இருக்கணும். எனக்கு ஒரு ஸ்டாஃப் இருந்தாங்க காலேஜ்ல. அவங்களுக்கு இந்த மாதிரி, அவங்க ஹஸ்பண்ட் டாக்டர், அதனால அவங்க இந்த மாதிரி நிறைய பார்ட்டிஸ் எல்லாம் போவாங்க. அதனால அதே பழக்கத்துல அவங்க காலேஜ் ஸ்போர்ட்ஸ் டே இப்படிலாம் கூட அவங்க போய் பியூட்டி பார்லர் போயிட்டு தான் வருவாங்க. அன்னைக்குன்னு ஒரு தனி ஒரு ஹேர் டூ அவங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். அடி போட்டுட்டு வருவாங்க. இட் இஸ் ஹர் வே ஆஃப் டேக்கிங் திங்ஸ். கரெக்ட் தான், தப்பு இல்லை. அந்த மாதிரிதான் செய்யணும். அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி தகுதியான அலங்காரம், எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் இருக்கணும்னு சொல்லி நாம பாக்குறோம். இதேதான் ஆட்டுக்குட்டியானவருடைய நம்முடைய மணவாளனுடைய கல்யாண விருந்துக்கும் நாம போகும்போது மத்தேயு 24ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறபடி நாம அப்ப எப்படி இருக்கணும்? அழைக்கப்பட்டவர்களாய் இன்விடேஷன் நமக்கு இருக்கணும். எல்லாருக்கும் கொடுக்கப்படல, 10 பேருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த 10ல ஒருத்தரா நாம இருக்கணும். அடுத்ததா உள்ள போன 5ல நாம ஒன்னா ஆயத்தம் இருக்கணும். ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கணும், கரெக்டா இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும், ஆன்டிசிபேட் பண்ணி இருக்கணும். இப்பத்துக்கு எங்களுக்கு இந்த ரெனோவேஷன் டைம்ல எல்லாம் ஒருத்தர் வந்தாரு. அவர் நல்ல ஸ்கில்டு மேன். ஆனா அவருக்கு சொன்னா செய்வார். அதுக்கு மீறி பக்கத்திலேயே இன்னொருக்கு அதை செய்வோம் அப்படின்னு செய்ய மாட்டார். செய்ய தெரியாது, செய்ய மாட்டார். தட்ஸ் இஸ் நேச்சர். அப்ப நம்ம சொல்லணும், சொன்னாதான் செய்வாங்க. அப்படி சில பேர் இருக்கு. ஆனா அப்படி இருக்கிறவங்க உள்ள போக முடியாது. அவருடைய ஆவிக்குரிய அர்த்தத்துல சொல்றேன். ஆன்டிசிபேட் பண்ணி ஆயத்தமா எல்லாவற்றுக்கும். ஏன்னா அதுக்குதான் நமக்கு ஆண்டவர் டிசர்ன்மெண்ட் கொடுக்குறாரு, விஸ்டம் கொடுக்குறாரு. அதுக்குதான் நமக்கு ஆவியானவரை கட்டளையிட்டு இருக்காரு. ஆவியானவர் மூலமா நாம அதை
செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். அதை நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்படியான ஆயத்தத்தோடு நாம அந்த கல்யாணத்துக்கு நாம செல்ல, இல்லைன்னா உங்களை அறியேன்னு கதவு கூட்டப்படும். அந்த கடைசி நிமிஷத்துல அந்த ஒரு சின்ன விஷயம் அவங்க செய்யலன்றதுனால ஆண்டவர் என்ன செஞ்சிடறாரு. அப்ப அது எவ்வளவு முக்கியம். இல்லைன்னா ஆண்டவர் செய்வாரா? ஆண்டவருடைய நியாய தீர்ப்புகள் நீதியானவைகள் பார்க்கிறோம். அவர் ஒரு நகரத்தையே வீணா அழிக்க மாட்டாரும் போது இவ்வளவு தூரம் வந்தவங்கள என்ன அறிய மாட்டேன் அறியலேன்னு சொல்ல முடியுமா? சொல்வாரா? அவர் அப்படி சொல்றாருன்னா அந்த தகுதி நமக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்ப நாம அந்த அளவுக்கு அவருடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாம் என்ன செய்யணும். நம்ம அநேக சமயத்துல கர்த்தர் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், ஆண்டவர் இதெல்லாம் புரிஞ்சுக்குவாரு அப்படின்லாம் நிறைய நம்ம டேக்கன் ஃபார் கிராண்டடா வச்சுக்கிறோம். ஆனா அவருடைய நியாய தீர்ப்புகள் எல்லாம் நீதியானவைகள். எவ்வளவுக்கு எவ்வளவு இரக்கம் உள்ளவரோ அவ்வளவுக்கு எவ்வளவு பெர்ஃபெக்டா இருப்பார், ரைச்சியஸா இருப்பார். அப்ப அதுக்கு நாம ஆயத்தமா இருக்கணும். இத பத்தி அவர் நிறைய இடத்துல சொல்லிக்கிறாரு. தன்னுடைய சீஷர்களுக்கே சொல்லும்போது, நாங்க உன்னோடு கூட திரும்பவும் உங்களோடு கூட வந்து பந்தியில் இருக்கும்போது நான் என்ன செய்வேன், இந்த திராட்சரசத்தை குடிப்பேன். பூமியில இனிமே நான் திராட்சரசத்தை குடிக்க மாட்டேன். அப்படின்னா நம்ம அவர் எங்க எடுத்துட்டு போறாரு? அவருடைய உன்னதமான இடங்களுக்கு கொண்டு போறாரு. அங்க he wants to have communion with us. நம்ம இங்க பூமியில அட்டென்ட் பண்ற கம்யூனியன் வந்து இஸ் ஜஸ்ட் a reflection of what we are going to have in heaven, in the presence of God. So அப்ப அது அந்த நோக்கத்தோடு அந்த ரெஃபரன்ஸோடு நாம் அதை செய்ய வேண்டும். இப்ப 7ஆம் வசனத்துல இந்த விருந்தை பற்றியெல்லாம் அவர் பேசிட்டு 7ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மலையிலேயே அந்த மலையை வச்சே சொல்றாரு, சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த முக்காடு மூடல் இதெல்லாம் என்ன அர்த்தம்? அவர் இக்னோரன்ஸ். ஏன்னா இக்னோரன்ஸை பத்தி கர்த்தர் நிறைய வசனங்களை சொல்லியிருக்கிறார். என் ஜனங்கள் அறியாமையினால் மாண்டு போனார்கள், சங்காரமானார்கள், இல்ல அறியாமையினால் இப்படி செய்தார்கள், அழிந்து போனார்கள், இப்படி எல்லாம் நம்ம நிறைய வசனத்தை நாம வாசிக்கிறோம். அந்த அறிவு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்த்தரை பற்றிய அறிவு நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத அவர் நிறைய தன்னுடைய காரியங்கள்ல, எரேமியாவில், ஓசியாவில், ஆகாய எல்லா தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர் பேசியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ so it is understood we are not able to have an insight of God's things, God's word, spiritual things அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அந்த மூடலை அவர் என்ன செய்வாரா? எடுத்துருவார். நமக்கு சிலுவையின் நிமித்தமாக அந்த வெயில, நமக்கு மூடிட்டு இருக்கிற அந்த வெயில கம்ப்ளீட்டா அவர் எடுத்துட்டார். ஒரு சிம்பாலிக்கா அந்த வெயில் வந்து எப்படி கிழிஞ்சு போச்சு இல்லையா? ஆக்சஸ கொடுத்துட்டாரு. எவ்ரிதிங் பிகேம் டிரான்ஸ்பரண்ட். அது வரைக்கும் உள்ள என்ன இருந்துச்சு, எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த திரை கிழிந்த பிறகு எல்லாம் வெளிச்சமாயிற்று, எல்லாரும் பார்க்க முடிஞ்சது, எல்லாரும் செல்ல முடிஞ்சது. ஆல் ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு என்டர் இன்டு த ஹோலி ஆஃப் த ஹோலிஸ். அதுக்கு முன்னாலே எப்படி பிரதான ஆசாரியா மாத்திரம் போகணும்ன்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப அது எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. அதே மாதிரி இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, ஜனங்களுடைய மனது குருடா இருக்கு, ஜனங்களுடைய கண்கள் தெளிவடையல, அவர்களுடைய கண்களை பிரகாசிப்பேன், அந்த மூடலை எடுத்துருவேன். எதெல்லாம் அவங்களுக்கு கவர் ஆயிருக்கும். இப்ப நமக்கு எதெல்லாம் மூடிட்டு இருக்குன்னு நம்ம யோசிக்கணும். அறிவு. இன்னைக்கு ஜனங்களுக்கு முக்கியமா அவங்களுடைய அறிவு, வேர்ல்ட்லி நாலேஜ், இது ஃபெய்த்துக்கு பயங்கர எதிரி. ஃபெய்த் வந்து இதெல்லாம் இல்லாதபடி விசுவாசிக்கிறது. எதுவுமே நடக்கவே முடியாது அப்படின்னு இருக்கும்போது கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் அறிவார் அப்படின்னு நாம விசுவாசிக்கிறது தான் விசுவாசம்.
ஆனா அறிவு வந்து அப்படி அதை ஏற்றுக்காது. எதுக்குனாலும் அந்த மாதிரி இருக்கிற அந்த வேர்ல்ட்லி நாலேஜ் நமக்கு ஒரு முக்காடா இருக்கு. நமக்கு சில காரியங்கள் இந்த மாதிரி மூடலா இருக்கலாம். இங்க சொல்ற காரியம், அந்த நாட்கள்ல, கடைசி நாட்கள்ல கர்த்தர் சகல ஜனங்களும் அவரை பற்றி அறிகிற அறிவை பெற்றுக்கொள்வார்கள். நாம வசனம் வாசிக்கிறோம் இல்லையா? ஆபகுக்குல வாசிக்கிறோம்னு நினைக்கிறேன். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைவது போல நம் தேசம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும். இல்லையா? அப்போ இதே நம்ம ரோமர்ல கூட வாசிக்கிறோம்னு நினைக்கிறேன். பட் அந்த மாதிரி கர்த்தர் நம்முடைய தேசத்தையும் அவருடைய அறிவினால் நிரப்புவார். இந்த அறிவுக்காக பவுல் எவ்வளவு பாடுபடுறார். அதோடைய மேன்மையை அறிந்து அவர் எவ்வளவு தன்னை வந்து விட்டு கொடுக்கிறார். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று கருதுகிறார். இந்த அறிவை நாமும் காத்துக்கொள்ளணும். நமக்கு எவ்வளவு ஸ்லாக்கியம் கொடுத்துருக்காருல. அன்னைக்கு இருந்த ஜனங்களுக்கு ஒரு தீர்க்கம் தான் சொல்ல வேண்டி இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு கையில வார்த்தை இருக்கு. தட்டுனா வார்த்தை வரும், கேட்டா வார்த்தை வரும். எவ்வளோ நமக்கு கிருபைகளை கொடுத்துருக்கிறார். இதை பயன்படுத்துறோமா இல்ல மூடி போடுறோம்? வேற எதையாவது வச்சு மூடுறோமா? எப்படி ஒரு மரக்கால வச்சு விளக்க மூட போறோம் அப்படின்னு சொல்றது போல நமக்கு கொடுத்திருக்கிற இந்த என்லைட்டன்மெண்ட்டை, நமக்கு கொடுக்கிற இந்த வெளிச்சத்தை எது மூடிக்கொண்டிருக்கிறது? நம்முடைய சோம்பேறித்தனம், நம்முடைய அலட்சியம். ஆனா இதெல்லாம் எதுக்கு கொண்டு போய் விடும்னா, கர்த்தரை ரிஜெக்ட் பண்றோம் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு போய். அது நாம அப்படி நினைக்கிறதே இல்லை. ஆனா கர்த்தருடைய ஸ்டாண்டர்ட்ல, அவருடைய ஸ்கேல்ல இது அப்படிதான் சொல்லுது. நம்ம இந்த ஒரு இது வச்சிருப்பாங்கல்ல ஒவ்வொரு இடத்துலயும், இது திஸ் டினோட்ஸ் திஸ், இது இவ்வளவுதான், இது இவ்வளவு இருக்கு, இது இப்படி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி இது வந்து அதை தான் குறிக்கும். நம்ம ஏதாவது ஒண்ணு ஷார்ப்பா வச்சிருப்போம். அது ஃபிளைட்ல போகும்போது அந்த அது வந்து நமக்கு வந்து அது ஒன்றும் ஒருத்தர் குத்துறக்காக பயன்படுத்துறதில்ல. நம்ம ஒண்ணு வச்சிருப்போம், அவங்க வந்து அதை எடுத்துருவாங்க. நோ 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 திஸ் இஸ் நாட் அலவுட் அப்படின்றாங்க. ஸோ அவங்க ஸ்டாண்டர்ட். ஸோ காட் ஹஸ் அ ஸ்டாண்டர்ட். அவருடைய ஸ்டாண்டர்ட்ல இது எல்லாமே என்னது? ரிஜெக்டிங் கிரைஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். இதை வாசிக்கும் போது ஏதோ வெளிப்படுத்தல் விசேஷத்துல வசனங்களை வாசிக்கிற மாதிரி இருக்குல்ல. எவ்வளோ வருஷங்களுக்கு முன்பாக ஏசாயா எழுதியிருக்கிறார். மோர் தென் 3000 years கர்த்தர் அதை அவர் அங்க எழுதும்படியாய் செய்தார். அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம், இது நாம் அறிந்திருக்கிறோம். பாவம் எப்படி வந்துச்சு? ஆதாமுடைய தவற்றினாலே. அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த சாபம் இருக்கு. ஆனா அந்த சாபத்தை மாற்றி அதை கிருபை வரமாக நித்திய ஜீவனாய் கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாவத்தின் சம்பளம் மரணம், இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ நித்திய ஜீவன். ரோமர் 6ஆம் அதிகாரத்துல வசிக்கிறோம். அப்போ அந்த காரியம்தான் அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கின அனுபவம். சிறுவையில நமக்கு அவர் சம்பாதித்து கொடுத்த காரியம். அதனால இனி நாம அதை குறித்த கவலையே நமக்கு தேவையில்லை. அவருடைய பிரசனத்துல எப்பொழுதும் நமக்கு என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். கவலையே இல்லை, கண்ணீரே இல்லை. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டுன்னு ஒரு பாட்டு பாடுவோம்ல. அதுல என்ன சொல்றோம்? பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, பசியும் இல்லை, அடுத்து கண்ணீர் இல்லை, தேவையில்லை, எல்லாமே அந்த நிறைவாய் இருக்கும். ஏன்னு சொன்னா கர்த்தர் அதை நம்மிடத்திலிருந்து எடுத்து விட்டார். அந்த நிலைமையை நம்மிடத்திலிருந்து அவர் எடுத்து விட்டார். நமக்கு இந்த சத்தியத்தை,
இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியாதபடி நம்ம இருதயத்தை மூடி ஏதாகிலும் இருக்குமானால், ஏன்னா இந்த சத்தியத்துல நாம அனுதினமும் டெய்லி டே டு டே we have to refresh and grow. ரிஃப்ரெஷ் பண்ணி 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 வளரும். டெய்லி யூஸ் பண்ணிருக்கோம் நம்ம கம்ப்யூட்டர்ஸை, ஆனா ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி தானே ஆரம்பிக்கிறோம். ஏன்னா தட் கிவ்ஸ் them the new spirit. அதே தான் நம்மளும் நம்முடைய ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ளணும், ரிஃப்ரெஷ் பண்ணணும். தேங்க் காட் ஃபார் இட் அண்ட் மேக் இட் பெர்ஃபெக்ட். ஆண்டவரே, அதுல எதுவும் குறை வந்துடக்கூடாது, எதுவும் தப்புகள் இருந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொன்றையும் நம்ம அறிக்கை செய்து நம்ம முன்னேறணும். கன்ஃபெஷன் பிளேஸ் a very important role. Every day we have to confess to God. அப்போ ஏன்னா நம்மளுடைய நேச்சர் எப்படி? பாவ சுபாவம். We are living in the presence of sin. May not be in the power of sin, but we are in the presence of sin. அப்போ அது நம்ம எப்படியும் இழுப்போம், அதுல நாம கொஞ்சம் விழுவோம், சறுக்குவோம். அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஸோ இந்த முக்காடை நீக்கும், எனக்கு இந்த காரியங்கள்ல இருந்தெல்லாம் விடுதலையை தாரும் அப்படின்னு சொல்லி நாம ஆண்டவர்கிட்ட பேசணும். அப்படி நேரா பேசுற மாதிரி முகமுகமாய் பேசக்கூடிய அந்த நிலைமைக்கு நாமும் வர கர்த்தர் நம்மை வைக்கிறார். இது ஒரு நாள் நிச்சயம் நிறைவேறும்னு பவுல் அறிந்ததுனாலதான் மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஃப்ராய்டுங்கிறவர் ஒரு பெரிய சைக்காலஜிஸ்ட். அவர் பெரிய சயின்டிஸ்ட். உலகத்திலே சைக்காலஜி படிக்கிறவங்களுக்கு தெரியும். அவர் புத்தகங்களை நிறைய பேர் வாசிப்பாங்க. சிக்மண்ட் ஃப்ராய்டு. அவர் மரணத்தை பற்றி எழுதும்போது அவர் சொல்றாரு, இது ஒரு மரணம் என்பது ஒரு பெரிய வேதனையான ஒரு விடுகதை. அதற்கு ஒரு விடுதலையை, அதற்கு ஒரு பதிலை இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல, இனிமேலும் கண்டுபிடிக்க முடியாது. பாருங்க, பெரிய சைக்காலஜிஸ்ட், உளவியல் அறிந்தவர். பாருங்க, உலக ஞானம் அவ்வளவுதான். மரணத்தை குறித்து அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதை ஒருத்தராலையும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு. ஆனா நமக்கு என்ன தெரியும்? இந்த மரணத்தை ஜெயமா எடுத்தவர் எங்க ஆண்டவர். நான் இனி மரணத்தை சந்திப்பதற்கு எனக்கு பயம் இல்லை. ஏன்னா இது எனக்கு மரணம் இல்ல, இது எனக்கு ஒரு நித்திரை. நான் தூங்க போறேன், நான் இளைப்பாற போறேன். என்ன மரணம் விதைக்க போறாங்க, நான் திரும்ப எழுவேன். I have the assurance of resurrecting again. This is our knowledge. அவர் பெரிய அறிஞரா இருக்கலாம். ஆனா நமக்கு சாதாரணப்பட்ட நமக்கு ஆண்டவர் இதை விளக்கி கொடுத்திருக்கிறார். தான் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். உலக ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். நமக்கு அதை விளக்கியிருக்கார். We are a great privileged people. நம்ம இதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும் ஆண்டவரை. இதெல்லாம் நமக்கு தெரிய வச்சிருக்காரு. ஆக இதை நாம ஏசாயாவோட சேர்ந்து, என் ஆண்டவர் மரணத்தை ஜெயமாய் விளங்கினார், பாதாளத்தில் இறங்கினார், உயிர்த்தெழுந்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், பரத்துக்கு ஏறி எனக்காக அங்க ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கார், காத்திருக்கிறார் என்று சொல்லி நிச்சயத்தோடு நாம் என்ன செய்யணும்? இந்த உலகிலும் வாழணும், இந்த உலகிலும் மற்றவர்களுக்கு நாம அறிவிக்கணும். சோ அந்த நாளுக்காக நாமளும் என்ன செய்யணும்? காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இப்ப சகோதரி சொன்னாங்க மாரநாதான்னு சொல்லி, அதுதான் அந்த நாளுக்காக நாம காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே சீக்கிரமாய் மாறும். ஆனா அப்படிப்பட்ட ஆட்டிடியூடுல நாம இருக்கணும். இங்கேயே செட்டில் ஆகி இங்கேயே கூடாரம் போட்டுறலான்னு பேதுரு சொன்ன மாதிரி நாம இங்கேயே இருக்கிறதுக்கான ஆயத்தங்களையும் திட்டங்களையும் அநேக சமயங்கள்ல செய்கிறவர்களாய் காணப்படும். நாம இங்கேயே இருப்பதற்காக அல்ல, நாம் அவரோடு கூட தங்குவதற்காக. இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க எத்தனை பேர் நம்மில்
பரலோகத்துக்கு போவதை தான் விரும்புவோம். இந்த பூமியில் இருக்க விரும்புவோமா அல்லது பரலோகத்துக்கு போகிறத விரும்புவோமா? பரலோகத்துக்கு போறதான் விரும்புவோம். எல்லாருமே பரலோகத்துக்கு போறதுதான் விரும்புவோம் இல்ல? அப்படி ஒருத்தர் எங்க கோயில ஒருத்தர் கேட்டார். அப்ப அவர் சொன்னாரு, நீங்க எல்லாரும் சுயநலவாதிகள், நீங்க நல்லா சந்தோஷமா பரலோகத்துல இருக்கணும்னு தான் விரும்புறீங்க. இந்த பூமியில கோடி கோடி ஜனங்கள் இன்னும் அவரை பற்றி அறியாம இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் யார் சொல்லுவா? டெய்லி ஜெபிக்கிறீங்க, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக சொல்றீங்கல்ல. அப்ப இங்க நீங்க என்ன செய்றீங்க? அதை விட்டு எப்ப பரலோகத்துக்கு ஓடணும், தப்பிச்சு போடணும், இந்த பிரச்சனை பாடல இருந்தாலும் ஓடணும்னு இருக்கீங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்பதான் நான் அதை பற்றி யோசித்தேன். இல்ல, நமக்கு எல்லாருக்கும் அது ஆசைதான். ஆனா அது ஒரு நிச்சயம். அதுக்கு ஒன்றும் நாம பெரிய பிரயாசப்பட வேண்டாம். நம்ம தகுதியை காத்து அந்த வஸ்திரத்தோடு, எப்படி ஒரு பார்ட்டிக்கு உள்ள போகணும்னா, இப்பெல்லாம் ஹோட்டலுக்கே உள்ள போகணும்னா they see our dress, our attire, அவருடைய ஸ்டேட்டஸ். நீ ஆட்டோல போய் இறங்கி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் போனா உள்ள கூட விட மாட்டான். நீ வந்தா கார்ல போகணும், அப்பதான் உள்ள விடுவோம். ஸோ எவ்ரி திங் கவுண்ட்ஸ் அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி. அப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம போகிறதுக்கு அந்த நீதி, அந்த பரிசுத்தம், வேற ஒன்னும் அவர் கேட்கல. அந்த தகுதியான, அவர் கொடுத்த தகுதியான காரியங்களை தக்க வைத்து கொண்டு, அவர் நமக்கு கொடுத்த இலவசமா கொடுத்த நீதியின் உடை, ரட்சிப்பின் வஸ்திரம், பரிசுத்த அலங்காரம், இதுல நாம போவோம். அதுல போனோம்னா அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நாம பிரவேசிப்போம். அங்க அவரோடு கூட நாமும் போஜனம் பண்ண முடியும். பார்ட்டி வச்சிருக்காரு நமக்கு, புஃபே, போய் நல்லா சாப்பிடலாம். என்ன மாதிரி கொடுப்பான்னு போட்டிருக்காரு? கொழுமையான பதார்த்தங்கள், தெளிந்த பழமையான திராட்சரசம், எல்லாம் பெஸ்ட் வச்சிருக்காரு. அப்போ நாம அவருக்கு காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இங்க பாருங்க 9ஆம் வசனத்துல, அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்த. இந்த அக்காலத்திலேன்னு ஏசாயா அடிக்கடி அவர் அந்த காலத்தை குறித்து சொல்லுகிறதா இருக்கு. இதை எப்போ சொல்லுது? அவருடைய வருகையை குறித்து சொல்லு. அக்காலத்திலே இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். நாம அப்படி சொல்ல முடியுமா? அவருக்காக காத்திருக்கிற கூட்டமாய். லூக்கா 12ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா, வாசற்படியிலே காத்திருந்து எப்ப வருவாரோ என்று காத்திருக்கிறவர்களை போல காத்திருக்க வேண்டும். அவர் வரும்போது பயந்தடிச்சு ஓடி ஒளிகிற கூட்டமா நாம இருக்கக்கூடாது. ஒரு கூட்டம் குகையும் மலையும் தேடி ஒளியும்னு சொல்லி வெளிப்படுத்த விசேஷத்துல பாக்குறோம். நாம அப்படி இருக்கக்கூடாது. என் ஆண்டவர் எப்ப வருவாரு அப்படின்னு சொல்லி வாசப்படியில காத்திருக்கிற மக்களாய் காத்திருக்கணும். இதான் சொல்றாருல்ல, வசனம் சொல்லுது, இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். So நம்ம ரெஸ்பான்ஸ் should be with gladness and joy, rejoicing, no lamenting, no tone of fear. வேதாகமத்துல நம்ம வாசிக்கிற பயப்படுகிறவர்கள் பரலோகத்திற்குள்ள போகவே முடியாதுன்னு சொல்லி நம்ம அப்ப அதற்கு தைரியமாய் நம்ம அந்த நாளை எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களாய், அதுக்கு என்ன நம்ம ஒன்னே ஒண்ணு செய்ய முடியும்? என்ன நமக்கு அதுக்கு செய்ய கூடும் என்றால், அவரை நாம் நம்புகிறவர்களாய், நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல வைத்து, அவரை அன்றி வேற எதின் மேலும் நம்பிக்கை இல்லாதபடி நாம வாழக்கூடியவர்களாய் நாம் இருக்க அழைக்கப்படுவோம். அப்போ அவர் எப்படி அவர் செய்வாருன்னா, அன்றைக்கு
தன்மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்களை அவர் கூட்டி சேர்த்துக் கொள்வார். ரட்சிப்பினால் அவர் நம்மை மகிழச் செய்வார். It will be a day of rejoicing. ஆனா wicked peopleக்கு, அதாவது those who reject God, அவர்களுக்கும் அந்த மலையின் மேலேயே தான் அவருடைய நியாயத்தீர்ப்பு. அவருடைய கரம் மலையின் மேல் இருக்கும், கால் அவர்கள் மேல் இருக்கும், அவருடைய பாதம் அந்த மக்களின் மேல இருக்கும்னு சொல்லி அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம். அந்த wicked பீப்புளை அவர் ஒரு பர்டிகுலர் ஜனத்தாய் அந்த இடத்துல சொல்றாரு, ஏசாயா காலம். அதனால அவருடைய காலத்துல இஸ்ரவேலுக்கு விரோதமாய் செய்த மோவாபியரை அவர் சொல்லுகிறார். அந்த மோவாபியர் மேல் அவருடைய கால் பதிக்கப்படும் சொல்லி. It is not only Moabites. Last days, the entire world, all those who reject, அவருடைய பாதம் அவர்கள் மேல் மிதிக்கப்படும். So what a blessing it would be to wait on the Lord. காத்திருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதமான அனுபவம். நமக்கு காத்திருக்கிறது தான் பிடிக்காது. நிறைய பேருக்கு லைன்ல கியூல நிக்கிறதே பிடிக்காது. ஆபீஸ்ல போனா, ஒரு பேங்க்ல போனா, ஒரு இதுதான், ஹாஸ்பிட்டலுக்கு போனா காத்து கிடக்கணும், ஹவர்ஸ் டுகெதர் காத்து கிடக்கணும். நிறைய பேருக்கு முடியாது, அப்படி உட்கார முடியாது. they'll be so restless. அல்ல அதுக்குள்ள வேற எதையாவது செய்யலாம்னு நினைப்பாங்க. பட் காத்திருக்கிறது, கத்தர்காய் காத்திருக்கிறது ஒரு பெரிய அனுபவம். இவரே அது 30ஆம் அதிகாரத்துல அதை பற்றி நிறைய பேசியிருக்காரு. அப்போ நம்ம அதை பார்ப்போம். பட் பொதுவாகவே காத்திருக்கிறது ரொம்ப ஆசீர்வாதமான அனுபவம். நிறைய சமயம் ஜெபத்துக்கு காத்திருந்து பதில் கிடைக்காம பதிலுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அது சம்டைம்ஸ் அது நமக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா கொடுமையா இருக்கும். எல்லாருடைய ஏச்சு பேச்சு, எல்லாருடைய நிகழ்வு, இதெல்லாம் இருக்கும். நமக்கு கர்த்தர் கொடுக்கும் போது அது எப்படி தருவாரு? த பெஸ்ட், பூரணமாய், பெர்ஃபெக்டா. அந்த காத்திருக்கிறதுக்கான பலனை கர்த்தர் நிச்சயம் நமக்கு தருவார். அது அவர் விதத்துல தருவார். நாம எதிர்பார்க்கிற மாதிரியே தான் இருக்கணும்னு நாம தான் நினைச்சுக்கணும். நமக்கு இப்படி அதிரசம் முறுக்குனாலே போதும் அப்படின்னு நினைச்சுக்கணும். அவர் நமக்கு நல்ல கேக்கு, பெரிய பெரிய பதார்த்தங்களை கொடுக்கணும்னு அவர் காத்திருக்காரு. நம்ம இந்த லேசான லட்டு ஜிலேபின்ட்டு உட்காந்துருக்கோம். God knows what to give to us, and He will give. When He gives, it will be the best. கடைசி வசனங்களை பார்க்கும்போது மோவாபியரை பத்தி பேசுறேன். இந்த மோவாபியர் யாருன்னு நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? லோத்தின் தவற்றினாலே, அந்த சாபத்தினாலே ஏற்பட்ட ஜாதி. மோவாபியர், அம்மோனியர், இந்த ரெண்டு குரூப்புமே. அதனால அன்றிலிருந்தே இஸ்ரவேலருக்கு அவங்களுக்கும் ஒரு பகை, எதிர்ப்பு. அந்த இஸ்ரவேலர்கள், அந்த மோவாபியர்களை கர்த்தர் அவர்களை என்ன செய்யறாரு? அழிப்பேங்கிறாரு. அவர்களுடைய நிலைமையை தீர்க்கன் மூலமாக எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அவர் அதை எப்படி அந்த வார்த்தையை போடுறாருன்னு பாருங்க. 12 வசனம் தான் அதுல. 10ஆம் வசனம், கூளம் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல, ஒரு டங் பிட்டுல அவங்க இருக்கிற மாதிரி. இந்த பயோகேஸ்க்காக நிறைய இடத்துல இந்த மாட்டு சாணத்தை கூச்சி வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல அதையெல்லாம் வச்சு அத தட்டி தட்டி சுவரெல்லாம் தட்டி வச்சிருப்பாங்க. வாட் எவர் இட் இஸ், டர்ட்டி, ஸ்மெல், ஸ்டிங்கிங். அதுக்குள்ள பூந்துட்டா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அதுக்குள்ள ஆக்சுவலா ஆக்சிஜன் இருக்காது, வேற ஒரு கேஸ், மீத்தேன், அந்த கேஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையில இந்த மோவாபியரை கர்த்தர் கம்பேர் பண்ணி அவங்களை அழிப்பேன்றாரு. ஏன்னா இந்த மோவாபியர்கிட்ட ரெண்டு காரியம். they never trusted God and they were pompous about their pride. பெருமிதத்துல, அவங்களுடைய மேட்டிமையில, பெருமையில அலைந்த ஜனம்.
இங்க இஸ்ரேல் இப்படியே கர்த்தரை நோக்கி வேலைக்காரி எஜமாட்டியை பார்க்கறது போல காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்படி நடப்பாங்க. கண்களை தெறிக்க விட்டு ஜனங்களாய் இருப்பார்கள். அவர்களுக்கு முடிவு இதுதான். தட் இஸ் தேர் டவுன்ஃபால். அவங்களுடைய எல்லா பாதுகாப்பு அரண்கள் எல்லாவற்றையும் தகர்த்து போடுவார். மதில்களுடைய உயர்ந்த அரணை கீழே தள்ளி தாழ்த்தி தரையிலே தூளாக அழிப்பார். 12 இப்படி ஒரு பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் தருவார். அதனாலதான் அவர் சொல்ற, பழி வாங்குதல் எனக்குரியது, நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா அவன் தலையில அக்னி தலையில குவிப்பீங்க. நீங்களா முந்திக்கிட்டு எதையாவது செஞ்சீங்கன்னா என்ன பழி வாங்க விட மாட்டீங்க. அவர் பழி வாங்கினா எப்படி இருக்குன்னு பாருங்க, பயங்கரமா இருக்கு. அப்படி செய்வார் அவர். முற்றும் ஒன்றும் இல்லாமல் போகும்படியாக அவர் செய்வார். அப்படி செய்யறதுக்கு அவர் எப்படி தன் கரத்தை விரிப்பாரா? 11ஆம் வசனத்துல பாருங்க, நீந்துகிறவன் நீந்துவதற்காக தன் கைகளை விரிப்பது போல் அவர் தமது கைகளை அவர்கள் நடுவிலே விரிச்சு ஆசீர்வதிக்கிறதுக்கு இல்ல, அவர்கள் பெருமையையும் கைகளின் சதி சற்பனைகளையும் தாழ்த்தி விடுவார். பயப்படவே வேண்டாம். நாம கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தா நமக்கு எதிராக புயல் வந்தாலும் சரி, கொடுமையான சீரல் வந்தாலும், மோதினாலும், வெள்ளம் போல வந்தாலும் அடைக்கலமாகவும் பாதுகாக்கிறவராகவும் கர்த்தர். அதனால கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சார். அவர் நம்மை ஆதரிப்பார். அவர் கரத்துல அடங்கி போனோம்னா அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நாம எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்க கூடாது. கர்த்தர் செய்ய விடணும். நாமளே செஞ்சோம்னா அது சரியா நாம என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். So those who oppose God will have this yet. அதை நாம என்றைக்கு ஞாபகத்துல வைத்துக் கொள்வோம். நாம் கர்த்தரை எப்பொழுதும் நம்பி சார்ந்து வாழும். செபிக்க. நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அருமையான வார்த்தைகளை அந்த அதிகாரத்து மூலமா எங்களோடு பேசினீர். எங்க நிலைமைகளை உணர்த்தினீர். நாங்க எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு காட்டினீர். என்ன எதிர்பார்ப்போடு நாங்க வாழணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தீர். நாங்களும் இந்த உலகத்துல என்ன செய்யணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீர் சுவாமி. எல்லாவற்றுக்காகவும் நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் நம்புகிறீர், எங்களையும் அவ்வளவு பெரிதா நினைக்கிறீர். உங்களுடைய ராஜ்யத்துல நாங்களும் ஒரு முக்கியமான பிரஜைகளா இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களை கொண்டும் நீர் பெரிய காரியங்கள் செய்ய கொடுக்கிறீர். பைத்தியமானவர்கள் தான் சுவாமி, எவ்வளவு பெரிய ஞானிகள், அறிவாளிகள், அவங்களுக்கெல்லாம் தெரியாத காரியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். What a great revelation we have, all because of you, Lord. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை இன்னும் தாழ்த்துக்கிறோம். இதற்கெல்லாம் நாங்க தகுதி இல்லை சுவாமி, கிஞ்சித்தேனும் தகுதி இல்லை. எங்களை நீர் ஆண்டவரே மன்னியும். எங்க பெருமைகளை எல்லாம் எடுத்து போடுவோம். உம்முடைய தாழ்மையை, உம்முடைய சாந்த குணத்தை, உம்முடைய ஆண்டவரே அந்த மீக்னஸ், ஜென்டில்னஸ், கைண்ட்னஸ் எங்களுக்கு நீர் கட்டளையிடும் சுவாமி. ரிமூவ் ஆல் த ஹார்ட்டினஸ் இன் அஸ், ரிமூவ் ஆல் த ப்ரைட் இன் அஸ். we confess, Lord, we confess. ஏன்னா நாங்க உங்க பார்வையில வரும்போது ஆண்டவரே அங்க வாசப்படி வரைக்கும் வர தகுதி உள்ளவர்களாக தான் இருக்கோம் இப்பவே. ஆனா கதவு அடைக்கப்பட்டதுக்கு முன்னால உள்ள போகிறதுக்கு எங்களுக்கு அந்த விசா வேணும் சுவாமி, அந்த டிக்கெட் வேணும் சுவாமி. அது உம்மாலதான் தரப்பட முடியும். நாங்க அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு உள்ள செல்ல எங்களுக்கு நீ கிருபத்தாரோம், கிருபத்தாரோம். கிருபதான், வேற ஒண்ணும் இல்லை, வேற எந்த தகுதியும் இல்லை. எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க, எங்களை வழி நடத்துங்க, எங்களோடு கூட இருங்க. Your presence gives us so much of refreshment. Thank you, Lord. Thank you for everything. வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்கள், வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய தேவைகள், வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தீர்மானங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, அடுத்த வாரம் நாங்க சந்திக்கும் வரை உங்களோட பிரசன்னம் எங்களோடு கூட வழி நடத்த வேண்டும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you, sister. Thank you, sister. Good night. Bless you all. Good night. I'll be with you.